நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா அதை லேசாக வதக்கி விட்டுருங்க. இது நல்ல ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும். நம்ம ஃப்ளேம் கூட்டினோம் அப்படின்னா உளுந்து வந்து கரிஞ்சு போயிடும். அப்புறம் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் ஃபுல் சிம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 வரமிளகா சேர்க்குறேன். உங்கள் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்சியில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வழக்கம் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைக்கிறப்போ நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.